அதாவது பரந்தாமனுக்கு வந்து பாவம் சொல்லுவதற்கு எதுவும் இல்லை. அதனால தான் வந்து இதுல இணையதளத்திலையும் சட்டத்திலையும் வெளிப்படையாக இருக்கிற விஷயங்களை எல்லாம் சொல்லுகிற போது அவரால் நீங்கள் ஆனா தனியா வந்து பேசுவோம். இவங்களை ஏற்பாடு பண்ண சொல்றேன். நான் ரெடியா இருக்கேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம் திமுக சார்பில் நான் வர உட்காருங்க. நீங்க வாங்க பேசலாம். திரு பரந்தாமன் அப்படி ராமருக்கு அவர் ஒத்துக்கிட்டா கண்டிப்பா நீங்க பேசதானே செய்வீங்க. நாங்க செய்வோம். திமுக பேச மட்டுமே செய்யும். மோடி பேசி தமிழகத்தை ஏமாற்ற மட்டும் தான் செய்யும். நாங்க செய்யிட்டு இருக்கோம். ஃபைனல் வேர்ட்ஸ் கேளுங்க. முதல்ல கேளுங்க பரந்தாமன். முதல்ல கேளுங்க. உங்க தலைவர் தாங்க சொன்னாரு. அவருடைய வார்த்தை திருப்பி சொன்னதற்கு பிறகு கூட ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க இருக்கக்கூடிய கட்சி தான் திமுக. இங்க பிஜேபி மாநில தலைவருடைய பேச்சை திருப்பி உங்களுடைய தலைவருடைய பேச்சு என்ன வேலை இருக்கீங்க? தமிழ்நாட்டின் மீது அக்கறை இல்லாத தேசிய கட்சி தமிழ்நாட்டில் உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு? உங்க மாநில தலைவர் ரிசைன்மென்ட் போக சொல்லுங்க. யாரு கபட நாடகம் ஆடுறாங்க? பரந்தாமன் இது திமுக பரந்தாமன் வேணா இன்னொரு 10 நிமிஷம் பேசுங்க, கேட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பேசுறதுக்கு பாயிண்ட் இல்லைங்கிறதுக்காக நீ இந்த மாதிரி பேசுறீங்க. இப்ப நான் விஷயத்தை சொல்றேன் கேளுங்க. அதாவது 90 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு ஆட்சி கிடைக்கவில்லை என்கின்ற காரணத்தினாலே ஜெயலலிதாவினுடைய உடல்நிலையை காட்டி எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடித்தீர்கள். ஜெயலலிதாவுடைய உடல்நிலையை தவறாக பேசி ஆட்சிக்கு வர துடித்தீர்கள். இன்றைக்கு காவிரியை வைத்து இந்த 3 சட்டமன்ற தேர்தலை நீங்கள் எதிர்கொள்வதற்காக துடிக்கிறீர்கள். ஆட்சிக்கு வர முடியாது. கடையை கட்ட வேண்டியவர்கள் திமுக. தமிழ்நாட்டிலே இருந்து தமிழ்நாட்டிலே இருந்து கடையை கட்ட வேண்டியவர்கள் திமுக. அதனால நீங்க அந்த கனவெல்லாம் காணாதீங்க. அதனால இப்ப நாங்க சொல்வது முடியவே முடியாது. சிந்தனையும் இந்த தமிழ் மண்ணில் இருக்கிறவரையும் உங்களுடைய கொள்கைகளும் உங்களுடைய இந்துத்துவாக இங்க வரக்கிற வேலையை கிடையாது. வேற ஒரு டிபேட்டுக்குள்ள போகும். செயல்படுறாங்க. மற்றவங்க டைமும் இதாயிட்டு இருக்கு. மற்றவங்க டைமும் ஒண்ணும் பண்ண முடியாது.